வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம தலையெழுத்த, அதாவது விதிய மாத்த முடியுமா? அதுவும் சித்தர் அகத்தியர் எழுதப்பட்ட விதிய கூட மாத்தலான்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அது எப்படி சாத்தியம்? அதுக்கு நாம என்ன செய்யணும்? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் இந்த கேள்வி ஒரு முறையாவது வந்திருக்கும் இல்லையா? நம்ம விதி ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சுன்னா அதை மாத்துறதுக்கு நம்மால ஏதாவது செய்ய முடியுமா முடியாதா? இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. இந்த கேள்விக்கு அகத்தியர் சொல்ற பதில் உண்மையிலேயே நம்மள ஆச்சரியப்பட வைக்கும். ஆமாம், முடியும்னு சொல்றாரு. அதுக்கு அவர் காட்டுற வழி ரொம்ப எளிமையானது. கூட்டு பிரார்த்தனை. நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து மனமுருகி வேண்டும்போது எழுதப்பட்ட விதிய கூட எளிதா மாத்திடலாம்னு சொல்றாரு. இதுதான் அவர் நமக்கு காட்டுற முதல் திறவுகோல். சரி, எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிட்டா மட்டும் விதி மாறிடுமா? அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன? வாங்க அத முதல்ல புரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம ஏன் இந்த உளவிய தேடணும்னு புரிஞ்சுக்கணும். அகஸ்தியர் என்ன சொல்றாருன்னா, நாம வாழ இந்த கலியுகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் பாவத்தோட தாக்கம் இயல்பாவே அதிகமா இருக்குமா. இது நாம செஞ்ச தப்பில்ல, இந்த யுகத்தோட தன்மையே அப்படிதான். இப்போதான் விஷயமே இருக்கு. நிறைய பேர் ஒன்னா கூடி ஒரே மனசோட ஒரே குறிக்கோளுக்காக பிரார்த்தனை செய்யும்போது அந்த ஒற்றுமையோட சக்தி இருக்கே, அது பிரபஞ்சத்தையே அசைக்குமா. அந்த ஒற்றுமைய பார்த்து படைப்பு கடவுளான பிரம்மனே ஆச்சரியப்பட்டு, அடடா இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க விதியே மாத்தி எழுதுவாருன்னு அகத்தியர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய விஷயம் இது. அதனால இந்த கூட்டு பிரார்த்தனைய நம்ம சாதாரணமா நினைக்கவே கூடாது. இது சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம தனியா நின்னு போராடுறதை விட இப்படி கூட்டா சேர்ந்து இறைவன்கிட்ட கேட்கும்போது அதோட சக்தி பல மடங்கு அதிகமாகுது. இது ஒரு தெய்வீக பரிசு மாதிரி. ஓகே, கூட்டு பிரார்த்தனை பண்ணா என்னென்ன கிடைக்கும், சித்தர்கள் நமக்கு என்ன வாக்குறுதியெல்லாம் குடுக்கறாங்கன்னு அடுத்ததா பார்க்கலாம். இது வெறும் ஆன்மீக நன்மை மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் ரொம்பவே பொருந்தும். இந்த லிஸ்ட பாருங்களே. வாழ்க்கையில இருக்கிற தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும், நமக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும், நம்ம குழந்தை குட்டிங்க, அதாவது நம்ம சந்ததியினர் பாதுகாக்கப்படுவாங்க, ஏன் உயர் பதவிகள் கூட கிடைக்கும்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல சித்தர்களே நேர்ல வந்து நமக்கு ஞானத்தை போதிப்பாங்கன்னு சொல்றதுதான் இதுல உச்சகட்டமான வாக்குறுதி. இது ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசம் மாதிரி. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதி இதுதான். பெற்றோரா நம்ம எல்லாருக்குமே நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி தானே பெரிய கவலை இருக்கும். சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தங்களை நம்புற அடியார்களோட பிள்ளைங்க வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு நாங்களே வழி செய்வோம்னு உறுதி கொடுக்கறாங்க. இது நம்ம மனசுக்கு எவ்ளோ பெரிய ஆறுதல் இல்லையா? சித்தர்கள் நமக்கு உதவி பண்றதோட நிறுத்திக்கல, நம்மள ஆன்மீக ரீதியா படிப்படியா வளர்த்தெடுக்கவும் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. இது அவங்க ஒரு ஆன்மீக பள்ளி அப்படிங்கிற ஒரு அழகான உருவகம் மூலமா விளக்குறாங்க. வாங்க அந்த பள்ளியோட படிகள் என்னன்னு பாப்போம். அகத்தியர் சொல்றபடி நாம எல்லாரும் இப்போ இந்த ஆன்மீக பள்ளியில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கோமா. இங்க நாம அடிப்படையான விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட பக்தி, முயற்சி இது எல்லாம் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த வகுப்புக்கு, அதாவது 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புக்கு போவோமா. எதிர்காலத்துல தாந்திரிகம், மாந்திரிகம் மாதிரியான உயர்கலைகள் கூட நமக்கு கத்துக் கொடுக்கப்படும்னு சொல்றாரு. இது ஒரு முறையான கல்வி பயணம் மாதிரி. ஏன் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா? ஏன்னா ஒரு அப்பா தன் குழந்தைக்கு எதை புரியுமோ அதை தானே சொல்லிக் கொடுப்பாரு. அதே மாதிரிதான் அகத்தியரும் நமக்கு எந்த நேரத்துல எந்த ஞானம் தேவையோ அதை மட்டும் வழங்குவாரு. காலேஜ் பாடத்தை 1ஆம் வகுப்பு பையன்கிட்ட சொன்ன குழப்பம்தானே வரும். அதனால பொறுமையும் நம்பிக்கையும் தான் இங்க ரொம்ப முக்கியம். இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். சித்தர்கள் வழிய காட்டுறாங்க, வாக்குறுதியும் கொடுக்கறாங்க. ஆனா அந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. இதுதான் வெற்றியாளனோட பாதையை தீர்மானிக்க போற தருணம். இந்த ஒப்பீடு பாருங்க எவ்ளோ தெளிவா இருக்குன்னு. அகத்தியரோட போதனை ஏத்துக்கிட்டு அதன்படி நடக்கிறவங்க சித்தர்களோட துணையோட செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றியாளனாகறாங்க. அவங்க வாழ்க்கை ஸ்வர்க்கமா மாறுது. இன்னொரு பக்கம் இந்த போதனையை ஏத்துக்காதவங்க மறுபடியும் பாவக்கடல்ல விழுந்து தனியா விடப்பட்டு துன்பத்துல தவிக்கிறாங்க. சாய்ஸ் நம்மகிட்டதான் இருக்கு, ஆனா விளைவுகள் ரொம்பவே தெளிவா இருக்கு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நம்பிக்கை மட்டும் பத்தாது, எல்லாம் கடவுள் பாத்துக்குவாருன்னு நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. நம்மளோட முயற்சியும் நம்மளோட செயலும் ரொம்ப ரொம்ப அவசியம். முயற்சியோடு சேர்ந்து நம்ம பண்ற பிரார்த்தனைக்கு தான் முழுமையான பலன் கிடைக்கும். சரி, இப்போ இந்த பகுதியோட முடிவுக்கு வர்றோம். அகத்தியர் ஒரு குருவா மட்டும் இல்லாம ஒரு தந்தையோட இடத்திலிருந்து நமக்கு சொல்ற இறுதி வார்த்தைகள் என்னன்னு கேட்போம். இதை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆறுதலான வார்த்தை இருக்க முடியுமான்னு தெரியல. நீங்க எல்லாரும் சித்தர்களோட பிள்ளைகள்.
உங்கள வாழ வைக்கிறது எங்களோட கடமை அப்படின்னு அவங்க உரிமை எடுத்துக்கறாங்க. இந்த உறவை நாம உணரும்போது நம்ம பயம், சந்தேகம் எல்லாமே போயிடும். நம்பிக்கை தானா வரும். இது வெறும் வாக்குறுதி இல்ல, இது ஒரு பிணைப்பு. ஆக சித்தர்கள் நமக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டிட்டாங்க, உறுதியான வாக்குறுதிகளையும் கொடுத்துட்டாங்க. இப்போ கேள்வி நம்ம கிட்ட தான். அவங்க காட்டுற இந்த விதிய ஜெயிக்கிற பாதையில நீங்க எடுத்து வைக்க போற முதல் படி என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.